நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி திருஷ்டி சுற்றி போட போகிறேன். ஊரு கண்ணு, உலகு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். லாஸ்ட்டாக ஒரு செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதில் கேண்டிலை ஏற்றி அதை ஊதி அணைச்சேன். அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல எல்லாருமே. நானும் அதை யோசிக்காமல் செஞ்சுட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னால் கேண்டில் ஏற்ற போகிறேன் செலிப்ரேஷனுக்காக. இது எதுக்காகன்னு தெரியுமா? நம்ம சேனலில் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இப்போது இந்த கேண்டிலை ஏற்றுறேன். உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த சேனலில் ஒரு சின்ன வளர்ச்சி கிடைச்சாலும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கேண்டிலை ஊதி அணைக்கலாமா? மாஸ்க்கு போட்டிருக்கேன், காற்று வருதான்னு பார்ப்போம். இந்த சந்தோஷமான நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பையன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. அந்த டைமில் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு பாப்புலரான பெரிய சேனல் தான் அது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் மாஸ்கை எடுத்துகிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதை சும்மா தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். கால் பண்ணியிருந்தாங்க. நான் இன்கமிங் ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுனால பேச முடியல. வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது ஃபேக் இல்லை அப்படின்னு. அதுக்கு முன்னால் இது சும்மா யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். நீங்கள் இப்போல்லாம் என்னை தைரியமானவன் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. மாஸ்க் எடுக்கிறதுல இப்போ எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. கொஞ்சம் காலம் போகட்டும், நிச்சயமாக நான் எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, சேனல் வச்சுருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. நான் வேறு எந்த சேனல்லையுமே இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்கள பார்த்ததே இல்லை. உங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் யாருமே இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நிஜமான உண்மைங்க. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 15,000 பேர் இருந்தாலும் அதில் பாதி பேராவது நம்மளை நேசிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நிஜமாகவே அது நடக்குதில்ல இந்த சேனலில். நீங்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க. நான் நிஜமாகவே அதிர்ஷ்டசாலி தாங்க. எல்லாருக்கும் யூடியூப் ஒரு இன்கம் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். ஆனால் நான் அன்பை தேடி வந்தேன். அந்த அன்பு எனக்கு நிறையவே கிடச்சிருச்சு உங்கள் மூலமாக. நான் எப்போவுமே அன்பு வைக்கிறவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. அந்த பயம் எனக்கு நிறையவே இருக்குது. முகம் தெரியாத இவங்க நம்ம கூட எப்போவுமே வருவாங்களா அப்படின்ற பயம் நிறையவே இருக்குது. இந்த யூடியூபே ஒரு நாள் இல்லாமல் போனால் கூட எல்லார்கிட்டேயும் என் நம்பர் இருக்கும். என்றைக்குமே என் கூட நீங்கள் கான்டாக்டில் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய முறை எனக்காகவும் பசங்களுக்காகவும் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய தடவை ப்ரே பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு வாழ்வீங்க. நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு வீடியோவுக்காக இல்லை, அது உண்மையானதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் அவரை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தான் என்னோடய மருந்து, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு தொடரணும். வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பயம், அதனால தான் அவங்கக்கிட்ட என்னால் சரியாக பேச முடியல. இந்த பயத்துக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் எந்த சேனல்கள் வழியாக என்னோடய வீடியோவை பார்த்து உள்ளே வந்தீங்க அப்படின்றது எனக்கு ஷோ ஆகும். அந்த சேனல்கள் எல்லாமே நல்ல சேனல்களாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நல்ல அன்பு உள்ளம் கொண்டவங்க எனக்கு கிடச்சிருக்காங்க. உங்கள் எண்ணங்கள் எவ்வளோ அழகாக இருக்கோ அதுபடி உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்கணும் நான் எப்போவுமே வேண்டிக்கிறேன். உங்கள் யாரையுமே எனக்கு தெரியாமல் இருந்தால் கூட நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை வந்து சேரும்னு எனக்கு தெரியும். லவ் யூ ஆல். போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்றதை கூட நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன். என்னை அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணினேன்ல, இன்றைக்கி அதை சொல்ல வேண்டாம், நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி சொல்லலை. அன்புன்ற ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாரையும் வாழ வைக்குது. நீங்கள் இப்போல்லாம் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, நான் ரொம்ப தைரியசாலியாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் அப்படி சொல்ல தான் நான் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் இன்னும் மாறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோகமாகவோ சந்தோஷமாகவோ ஏதோ இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்கல்ல, அவங்க எப்போவுமே நம்ம கூட வரமாட்டாங்க. ஆனால் சில பேர் கமெண்ட் பண்ணாமல் ரெகுலராக வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் என் கூட தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. இது போதுங்க எனக்கு.
1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு 6000 வியூஸ் போய் நான் நிறைய சேனலை பார்த்துருக்கேன். 1000 வியூஸ் போய் கூட நான் பார்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்காக இருக்கணும், நம்மளை நேசிக்கணும், நம்மக்கிட்ட பேசணும். அப்படிப்பட்ட உண்மையான அன்பு உள்ளங்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கீங்கள்ல. நான் இன்றைக்கி நிறைய மனசை பலப்படுத்திக்கிறேன். உங்களால் தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு நாள் நான் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்ப்பேன். நான் முகத்தை மறைச்சிட்டு பொய்யா எதுவுமே பேசலை. நான் இதுக்கு முன்னால் முகம் காட்டி தான் வீடியோ போட்டிருக்கேன். என்னவோ இந்த மாஸ்க்கை மாட்டிட்டேன். நானும் நிறைய முறை நினச்சிருக்கேன் இதை எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் என்னன்னே தெரியல, முடியல. ஒரு நாள் இந்த மாஸ்க்கை நான் கழட்டுவேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.